வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி தான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ரத்தம் வாங்கினீங்கன்னா இது மாதிரி தண்ணி தனியாக ரத்தம் தனியாக இது மாதிரி பிரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் வாட்டர் ஒரு 2 டைம் சேர்த்து ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் சின்ன சின்னதாக முடி இருக்கும். அதனால் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/8 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. இப்போ இது கூட தாராளமாக பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 அல்லது 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம உடச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ரத்தத்திலே நமக்கு உப்பு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறனால ரத்தம் வெந்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரத்தத்தில் தண்ணி அதிகமாக விட்டுருக்கனால தண்ணி விட்டு வெந்து வருது. ஆனால் எல்லா ரத்தமும் அந்த மாதிரி வேகாது. நம்ம முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும். ரத்தம் வெந்ததும் உப்போட அளவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சுட சுட சுவையான ஹெல்த்தியான ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதில் நீங்கள் கவனிக்கத்தக்கது என்னென்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்திடக்கூடாது. கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரத்த பொரியலை நீங்கள் சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனை கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.